உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அருமையான தாயார் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே தாய்மார்களுடைய கேரக்டர்ஸ், அவர்களுடைய பொறுப்புகள், அவர்களை குறித்த அநேக வசனங்கள் உண்டு. நாம் அநேக நேரங்களிலே அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்கிறோம். தாய் கொடுக்கிற, பால் கொடுக்கிற தாயானவள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல ஏசாயாவிலே நாம் வாசிக்கும் பொழுது நம்மை சுமக்கிற தாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே வசனத்திலே அவள் நம்மை தாளாட்டுகிற தாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அடுத்த வசனத்திலே ஏசாயா 66 அதிகாரத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். 12, 13 வசனங்களிலே தாய் நம்மை தேற்றுகிற தாய் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது லேமுவேல் என்று சொல்லப்படுகிற மகனுக்கு தாய் போதித்து உபதேசித்த உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தாய்க்கு அநேக பொறுப்புகள் உண்டு. உபதேசிக்கிற தாய், நடத்துகிற ஒரு தாய், பால் கொடுக்கிற ஒரு தாய், தேற்றுகிற ஒரு தாய், காப்பாற்றுகிறவள், இப்படி அநேக காரியங்கள் தாயை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் தாயாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள். இதை நிச்சயமாக எல்லா தாய்மார்களும் நாம் செய்கிறோம். இதை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம தாயாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். அநேகர் தாயை உடையவர்களாக இருக்கிறோம். அநேகர் தாயை இழந்தவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் இந்த காலை வேளையிலே தாயை போல, தாயானவள் எப்படி மறந்தாலும் கூட உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு தாயாக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வேதத்திலே ஒரு நபரை அல்லது 2 நபரை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். ஏனென்றால் வேதத்தில் அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் நாம் கவனித்து அவர்கள் மூலமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதைதான் ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் நோக்கி பார்க்க வேண்டும்? அவர்களிடத்திலே உள்ள நல்ல காரியங்களை, அவர்களிடத்திலே காணப்பட்ட குணங்களை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை நோக்கி பாருங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து அல்லது நல்ல குணமுள்ள ஒரு பிள்ளைகளை பார்த்து, அந்த பிள்ளைய போல நீ படித்தா நல்லா இருக்கும், அல்லது அந்த பிள்ளைய போல நீ இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சிலரை நம்ம முன்னுதாரணமாக நம்ம காண்பிப்போம். அதே போல வேதத்திலும் நமக்கு முன் உதாரணமாக அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு நபர் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 1 வசனம். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், தீமோத்தேயு என்று சொல்லப்படுகிற ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தகப்பனை குறித்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு கிரேக்கன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீமோத்தேயுவை குறித்து நாம் அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். வேதத்திலே தீமோத்தேயு பெயரிலே 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு என்று பார்க்கிறோம். இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கைக்கு பின்பாக அவனுடைய தாய் காணப்படுகிறது இங்கு நாம் பார்க்கிறோம். அந்த தாயினுடைய ஒரு குணத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவள் ஒரு விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ என்று சொல்லி இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த தீமோத்தேயுனுடைய தாயை குறித்து நாம் பார்ப்போமானால் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. போதும் பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், அவள் விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ என்று பார்த்தோம்.
இந்த இடத்திலே அந்த விசுவாச ஸ்திரீயினுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். அந்த பெயர் என்ன? லோவிசாள் இல்ல, ஐனிக்கேயாள். அந்த ஐனிக்கேயாளை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஐனிக்கேயாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த விசுவாசம் அவளுக்குள்ளாக இருந்தது. அந்த விசுவாசத்தை அவளுக்குள்ளாக இருப்பதற்கு முன்பதாக முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும், பாருங்க, அந்த ஐனிக்கேயாளை வளர்த்த லோவிசாளுக்குள்ளாக இருந்த விசுவாசம். அதன் பின்பாக நாம் பார்க்கிறோம், அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி விதமாய் சொல்லுகிறது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு தலைமுறைகள் எப்படி வருகிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் இன்றைக்கு பிள்ளைக்குள்ளாக இருக்கிறதை ஒரு ஊழியக்காரர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு தாய்மார்களாக அல்லது பெற்றோர்களாக ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாக நம்ம இந்த இடத்துல நாம் காணப்படுகிறோம். நம்முடைய பெற்றோர்கள் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த சந்ததியில தான் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஒருவேளை இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததியினராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த விசுவாசத்தை, உங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதைதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சீஷன், இந்த தீமோத்தேயு என்கிறவனை குறித்து வேதத்திலே நாம் அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த தீமோத்தேயுவை சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷன், ஆண்டவர் தனக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு 12 பேரை தனக்கு சீஷர்களாக தெரிந்து கொண்டார். எதற்கு? ஊழியம் செய்வதற்காக. அப்போ இந்த தீமோத்தேயுவை அவனுடைய பெற்றோர்கள், எப்படி பெற்றோர்கள் அல்ல, தாயார். ஏனென்றால் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிரேக்கன் என்றால் புறஜாதியார் அல்லது ஆண்டவரை அறியாத ஒரு அவிசுவாசி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தாய் எபிரேய விசுவாசமுள்ள ஒரு யூத பெண்மணி. யூதர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஒருவேளை இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று சொல்லி நிறைய காரியங்கள்ல சரித்திரம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே அதை தொடர்ந்து வருகிற வசனங்களில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு முறைமை, பிறந்த பிள்ளைகள் 8ஆம் நாளிலே ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆனால் இந்த தீமோத்தேயு வளர்ந்து ஒரு சீஷனாக, ஒரு ஊழியக்காரனாக ஆகிற வரைக்கும் அவர் அந்த விருத்த சேதனத்தை பண்ணவில்லை. ஏனென்றால் தகப்பன் ஒரு கிரேக்கனாய் இருந்தபடியினாலே சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது ஒருவேளை அவர் அதற்கு தடை பண்ணியிருக்கலாம், விருத்த சேதனம் செய்யப்படக்கூடாது என்று சொல்லி தடுத்திருக்கலாம் என்று சொல்லி சில ஆதாரங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த தீமோத்தேயுனுடைய தாயார் அவனை ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சீஷனாக உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது தகப்பன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது பாவமான பழக்க வழக்கங்களிலே சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு அதன் நிமித்தமாக திசை மாறி போகிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதத்திலே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், தகப்பன் ஒருவேளை ஆண்டவரை அறியாமலோ அல்லது பல சூழ்நிலைகளிலே காணப்பட்டாலும் கூட தாயினுடைய கடமை அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும், வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம்தான் இந்த தாயாகிய ஐனிக்கேயாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒருவேளை அவங்க அப்பா தான்
அல்லது அவருடைய காரியங்கள் தான் இவனை இப்படி சரியான பாதையில் கொண்டு போக முடியல, அல்லது இவனும் அதே பழக்கத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பிள்ளைகளும் இன்னைக்கு கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த ஐனிக்கையாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்த போதிலும் கூட தன் மகனை ஒரு சீஷனாக அந்த ஐனிக்கையால் உருவாக்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த தீமோத்தேயுவை அந்த 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த பகுதிக்கு பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்யும்படியாக அங்கு கடந்து வருகிறார். வரும் பொழுது இந்த தீமோத்தேயுவை அவர் பார்க்கிறார். அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவருக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசம், அவருக்குள்ளாக இருக்கிற உற்சாகம், அவரை ஒரு ஊழியக்காரராக நாம் மாற்ற கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கூட அவரை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போகும்படியாக அவர் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலர் விரும்புகிறார். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த தாய் ஒரே மகன், ஆனாலும் கூட ஒரு ஊழியத்திற்கு ஊழியக்காரர் அழைக்கிறார் என்ற மாத்திரத்திலே அங்கு எந்த ஒரு மறுப்பும் சொன்னதாக அங்கு போடப்படவில்லை. தன் மகனை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையாக வளர்த்திருப்பார்கள் பாருங்க. ஒரு சீஷனாக வளர்த்தால் அது மாத்திரமல்ல, அதே 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அந்த தீமோத்தேயுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவன் சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா! இந்த தீமோத்தேயுனுடைய அடுத்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவர் தகப்பனை குறித்து நாம் பார்க்க போடப்படவில்லை, ஆனாலும் அவன் கிரேக்கன் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த தீமோத்தேயுவுக்குள்ளாக எப்படி இந்த குணங்கள் வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு தான் நம்ம இந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். அந்த விசுவாசம், அந்த நற்சாட்சி பெற்ற வாழ்க்கை, அந்த ஊழியம் செய்கிற அளவுக்கு அவன் வளர்ந்ததற்கான காரணம் அவன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளாக இருந்த விசுவாசம், அவன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அந்த தீமோத்தேயுவை அப்படி அழகாக நேர்த்தியாக வளர்க்க வைத்தது. ஹல்லேலூயா! இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள்ளாக பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், நம்முடைய கரங்களிலே ஏன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பக்தியுள்ள சந்ததிகளாக அவர்களை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரிடத்திலே நாம் சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா! இந்த உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், நல்ல படிப்புகளை படித்திருந்தாலும், அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லை என்றால் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா! ஏனென்றால் இந்த உலகத்திலே அந்த உயர்வுகள் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் உன்னதத்திற்கு உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். 3 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக வேற சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி ஊழியக்காரர் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் ஒன்றுமே, ஒருவேளை படிப்பு அவசியம், நல்ல பதவிகள், நல்ல ஸ்தானங்கள், நல்ல அந்தஸ்துகள் எல்லாம் அவசியமான ஒரு காரியம். ஆனாலும் கூட எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம், அது ஒரு மேலான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேர் பிள்ளைகள் இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். சத்தியத்திலே என் பிள்ளைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு மிகவும் குறைவு. நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகிறோம்?
அவர்களுக்கு நாம் எப்படி முன் உதாரணமாக இருக்கிறோம். பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வீடுகளுக்குள்ளாக பலவிதமான சண்டைகள் அல்லது பலவிதமான தர்க்கங்கள், பலவிதமான குறை சொல்லுகிற காரியங்கள், பிள்ளைகளுக்கு நாம் எவைகளை நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிறார்கள், தாயை பார்க்கிறார்கள், தகப்பனை பார்க்கிறார்கள். அவர்களிடத்திலே இருக்கிற காரியங்களை தான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவருடைய இன்றைக்கு நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் அவருடைய எதிர்காலங்களிலே அவர்கள் அவைகளை செய்யும் பொழுது அப்பொழுது நமக்கு அது வேதனையாக இருக்கும். அதற்கு காரணம் தாயாக தகப்பனாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஐனிக்கையாளுக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஒரு பாரம் இருந்ததுனால தான் ஒருவேளை கணவர் அப்படி நடத்த முடியாது. தீமோத்தேயுடைய தகப்பனால் தன் மகனை நடத்த முடியாது. தாய் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிறாள். அந்த தீமோத்தேயுவை ஒரு நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக அந்த தாயார் நடத்தினபடியினாலதான் பவுல் அப்போஸ்தலர் அவரை தனக்கு உதவியாக அங்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த தீமோத்தேயின் கூட வைத்து கொண்டு பவுலோடு கூட அந்த தீமோத்தேயுவும் இணைந்து அங்கு அநேக கிராமங்களை சந்திக்கிறார்கள். அநேக இடங்களிலே சுவிசேஷங்களை பிரசங்கிக்கிறார்கள். அந்த சீஷனாக இருந்த அந்த தீமோத்தேயு, நற்சாட்சி பெற்றவனாய் இருந்த அந்த தீமோத்தேயு அங்கு அப்போஸ்தலராகிய பவுலுக்கு எப்படி அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த தீமோத்தேயு எப்படி அழைக்கிறார் பாருங்க. ஆதலால் என் குமாரனே, ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரனாக பவுலுக்கு பின்பாக கடந்து சென்ற அந்த தீமோத்தேயு இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலனால் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார். என் பிள்ளையை ஒரு பிள்ளையாக அங்கு மாறி விடுகிறார். அப்போ எந்த அளவுக்கு அந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஊழியக்காரர்களாக அநேகர் இன்றைக்கு எழும்புகிறார்கள். ஆனாலும் கூட அவருடைய நடக்கைகள், அவருடைய காரியங்கள் நிறைய நேரங்களில் வேதனைப்படுத்துகிறதாக காணப்படும். ஆனால் பவுல் அப்போஸ்தலருக்கு ஊழியக்காரனாய் இருந்த அந்த தீமோத்தேயு என் குமாரனே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அங்கு செயல்படுகிறது. அதுதான் ஒரு நற்சாட்சி. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே நற்சாட்சி உள்ளவனாய் இருந்தது மாத்திரமல்ல, ஊழியக்காரரோடு கூட இணைந்து செல்லும் பொழுது அங்க ஊழியரிடத்திலும் அவர் நற்சாட்சி பெறுகிறவராய் இருக்கிறார். அதே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம் பாருங்க. அந்த குமாரன் இப்ப எப்படிப்பட்ட குமாரனாய் மாறுகிறார்? அடுத்த வசனத்துல பிரியமுள்ள குமாரன். அப்போ அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இருதயத்தை அவ்வளவாய் அவர் கவர்ந்து, ஹல்லேலூயா, அவருக்கு எல்லாவற்றிலும் பிரியமாய் நடந்து கொண்டதுனாலதான் சும்மா ஒரு ஃபேக்கா அப்படி சொல்ல முடியாது. எல்லாராலையும் பிரியமான, ஒருவேளை நம்ம கூப்பிடலாம், ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த முடியாது. பிரியமுள்ள குமாரனே. அப்போ அந்த ஊழியக்காரனுக்கு என்ன பிரியம், நம்ம என்ன செய்தா அவர் பிரியப்படுவார், நம்ம எப்படி நடந்து கொண்டா அவர் பிரியப்படுவார் என்பதை அறிந்து அவர் செயல்படுகிற ஒரு மனிதனாக அந்த தீமோத்தேயு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட நம்ம இடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார். உன்னத பாட்டில் பார்க்கிறோம், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி தன் மணவாட்டியை பார்த்து வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் பிரியமே என்று சொல்லி நம்மிலே பழுதொன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளே காணப்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை அப்படி அழைக்க முடியும். இன்றைக்கு நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி வளர்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து கடந்து செல்வோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீமோத்தேயு எப்படி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. குமாரனாக, பிரியமுள்ள குமாரனாக, உத்தம குமாரனாக
அந்த தீமோத்தேயு காணப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் அவனுடைய தாய். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ஐனிக்கையாளுக்கு அவர்களுடைய தாய் லோவிசால் அவர்களை வளர்த்திருக்கலாம். அந்த வளர்ப்பு இன்றைக்கு தன்னுடைய மகனை ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு ஊழியக்காரனாக, அந்த ஊழியக்காரனுடைய புகழ்ச்சிக்கு உரியதாக அங்கு மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த ஐனிக்கையாளை போல நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் தீமோத்தேயுவை போல இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இல்லை என்றால் ஆண்டவர்ட்ட நீங்க கேளுங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பிள்ளைகள் செய்கிற தவறுகள், அருமையான மகள் சொன்னா, பிள்ளை என்னதான் தப்பு பண்ணாலும் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். பிள்ளைய விட்டு கொடுக்காதது ஒரு நல்ல நல்ல குணம்தான். ஆனால் தவறு செய்யும் பொழுது கண்டித்து நாம் வளர்க்கவில்லை என்றால் அந்த பிள்ளையை நாம் நரகத்திற்கு நேராக நாம் நடத்துகிறோம். உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, 5 வளையாதது 50 வளையாது. அப்ப அந்த சின்ன பிராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குரிய பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, விசுவாச பாதையிலே நாம் நடத்தும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் இந்த தீமோத்தேயுவை போல ஒரு உத்தம குமாரர்களாக, குமாரத்திகளாக, பிரியமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் ஜொலிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வரும் காலங்களிலே தீமோத்தேயுவை போல கர்த்தருக்கென்று எழும்புவார்கள். இனி வருகிற காலங்கள் கொடிய காலங்கள், பாவம் பெருகி இருக்கிற காலங்கள். நோவாவின் காலத்தில் நடந்ததை போல நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமான ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் ஏனோதானோ என்று நாம் இருக்கக்கூடாது, செயல்படக்கூடாது. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் பலவிதமான விபத்துகள், நாசமோசங்கள், வியாதிகள், பல காரியங்கள், கொடுமையான காரியங்களெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், நம்முடைய முடிவு நேரிடலாம். அதற்கு முன்பதாக நாம் நமக்குரிய கடமைகளிலே நாம் சரியாக நாம் செயல்படும் பொழுது மாத்திரமே நாம் அடுத்த ஒரு தலைமுறையை, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நாம் இப்படிப்பட்டதான ஒரு பாதைக்குள்ளாக நாம் நடத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்தருளுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.